ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம மூவி ரிவ்யூவில் தன்னல் படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தேட்டரில் அவைலபிளாக இருக்குது, மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு அதிரடி ஆக்ஷன் மூவியாக வெளிவந்திருக்கு. அதர்வா, அஸ்வின் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோ அதர்வா போலீஸ் கான்ஸ்டபிளாக அப்பாயின்மெண்ட் ஆயிடுவார். ஃபஸ்ட்டு டே போலீஸ் ஸ்டேஷனில் போய் சேரணும். அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவார். அவர் கூட மற்ற ஒரு 6 பேர் வருவாங்க. மொத்தம் 7 பேர் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருப்பாங்க. உடனே போலீஸ் ஆஃபீஸர் வருவாங்க. அவங்கள பார்த்த உடனே ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வருமாறு அப்படி சொல்லுவாங்க. அதேமாரி அவங்க ரவுண்ட்ஸ் போவாங்க, காலில் அப்படி பொடிநடையாக போவாங்க. இவங்கள பார்த்த உடனே ஒருத்தன் சாக்கடைக்குள்ளே இருந்து வேகமாக ஓடுவான். உடனே சந்தேகப்பட்டு அவங்கள துரத்துவாங்க. அவன் ஒரு ஆள் இல்லாத பகுதிக்கு போயிடுவான். அதேமாரி அவங்களும் ஆள் இல்லாத பகுதிக்கு போயிடுவாங்க. அங்கே பார்த்தா திடீர்னு பார்த்தா அங்கே மறைஞ்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லன் டீம் இவங்கள சுட்டு போட்டுரும். அதில் கான்ஸ்டபிளாக இப்போ வேலைக்கு சேர்ந்த நம்ம அதர்வா கூட இருக்கிற ஒருத்தரை கொன்றும். அதுக்கப்புறம் இந்த படத்தில் என்ன நடக்கும், எதற்காக அதர்வா அவங்களோட டீம் இந்த வில்லன் டீம் சுத்து போடணும், வில்லனுடைய ஃப்ளாஷ்பேக் என்ன, அஸ்வினோடைய என்ட்ரி என்ன, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைன். இந்த படத்தோடைய பாசிட்டிவ் பார்த்தாவே அஸ்வின் அவங்களுடைய கேரக்டர் நல்லாவே எழுதி எடுத்திருக்காங்க. ஏன்னா அதே மாதிரி அதர்வா கேரக்டர் 2 பேர்த்துடைய கேரக்டர் நல்லா சிறப்பாக எழுதி எடுத்திருக்காங்க. இவங்க 2 பேர்த்தை பார்த்தாலே இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். குறிப்பாக இந்த படத்தில் அதர்வா அவங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அப்படி இப்படின்ட்டு நல்லாவே நடிச்சிருக்காரு. அதேமாதிரி அஸ்வினுடைய ஃப்ளாஷ்பேக் ஆச்செல்லாம் ஓரளவுக்கு நம்மளை அப்படியே என்னடா காயப்படுத்துது அந்தளவுக்கு இருக்குது. படத்துடைய ஃபைட் சீக்வன்ஸில் நல்லாவே வந்திருக்கு. படத்துடைய மியூசிக் செம்மையாக இருக்குது, வேறு லெவலாக பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி படத்துடைய சினிமோட்டோகிராஃபிக் படத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஆஃப் எல்லாம் ஸ்க்ரீன் பிளே சூப்பராக போகுது. அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்காக அப்படி கொடுத்துருக்காங்க. குறிப்பாக சொல்ல போனால் சீட்டோட நுனியில் உட்கார வச்சுருக்காங்க. அப்பா மிகப்பெரிய ஒரு படமாட்டக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஆஃபில் நம்மளை இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்க வச்சுருக்காங்க. இந்த படத்துடைய மைனஸ்னு பார்த்தா செகண்ட் ஆஃப் தாங்க. எனக்கு செகண்ட் ஆஃப் வழக்கமான படம் போல் ஆயிடுது. வழக்கமாக அஸ்வின் கதை நல்லா இருக்கே, இருந்தாலும் போலீஸ் ஆஃபீஸர் மேலே எதுக்கு இவ்வளோ உண்மத்தை காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கே. எனக்கு கதைக்குள்ளே நம்ம ஒட்டவே மாட்டேங்குது. ஏன்னா அவங்க ஃப்ளாஷ்பேக் காரணம் சொல்வது, அதாவது போலீஸ் ஆஃபீஸரை ஒரு கெட்டவங்களாக காமிக்கிற மாதிரியே இருக்கே. அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். இந்த படத்தை ஃபேமிலியாக பார்க்கலாம். படத்தில் அந்த மாதிரி சின்ஸில் எதுவுமே இல்லை. மொத்தம் அந்த படம் இப்படி சூப்பராக சும்மா இருக்குன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன்.